பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கக்கூடிய பணிகளில் தமிழக அரசு மும்முரமாக ஈடுபட்டு வரக்கூடிய அதே வேளையில இந்த விமான நிலையம் வரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராம மக்களும் தொடர்ந்து 765வது நாளாக இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது இந்த ஏகனாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய 61 ஹெக்டேர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. நாளிதழ்களில் இதனை அறிவிப்பாக வெளியிட்டிருக்கக்கூடியதற்கு தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் தங்களுடைய கடும் எதிர்ப்பினை பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடிய பணிகளில் ஏராளமான விளைநிலங்கள், ஏரிகள், நீர்நிலைகள் போன்றவை பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஏராளமான குடும்பங்கள் இதன் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே தொடர்ந்து 765வது நாளாக அந்த கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டு பொதுமக்களுடைய கருத்து கேட்ட பிறகுதான் அது தொடர்பான கையகப்படுத்துவதற்கான அந்த ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும். ஆனால் பொதுமக்களிடம் எந்தவித கருத்தும் கேட்காமல் நேரடியாக நிலம் கையகப்படுத்துவதற்கான ஒரு முதல்நிலை அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருப்பது அந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இதற்கும் தொடர்ந்து அவருடைய போராட்டம் என்பது தீவிரமடைந்து அவர்கள் அங்கே முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். எனவே தற்போது 61 ஹெக்டேர் நிலப்பரப்பிலான நிலங்களை கையகப்படுத்துவதற்கான இந்த முதல்நிலை அறிவிப்பு தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவா.